ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கன்னட நடிகர் முன்னாடி ஒரு கேஷுவலாக பேசுகிறதுக்கு நீங்கள் எங்கள் குடும்பம் தமிழ்லேருந்து வந்தது தான் உங்கள் பாஷை அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதிலே ஹிந்தி தான் இருக்குது பாஷைன்ட்டு. சரி, ஓகே. இப்போ அது சொன்னது பிரச்சனை ஆயிடுச்சு. தமிழ்லேருந்து தான் உங்கள் மொழி வந்தது அப்படின்னு தான் உலகம் ஃபுல்லாக நம்பிட்டு இருக்கிறத நாம் நம்பிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத கர்நாடகாவில் நடக்கிற பிரச்சனையை நிரூபிக்குது. ஸோ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா உலகம் ஃபுல்லாக இப்படி தான் நினச்சிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஸோ அப்படி கிடையாதுன்றதே அங்கே எதிர்ப்பு வரும்போது தான் நமக்கு தெரியுது. அது அப்படி இல்லையா அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறோம். நம்ம ஸ்கூல்லேருந்து படித்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட பெரும்பான்மையான விஷயங்கள் பொய் மட்டுமே, வரலாறு உட்பட. ஸோ அது பல அரசியல் காரணங்களுக்காக பலவிதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் தமிழிலிருந்து கன்னடா வந்ததா அப்படின்னா, இந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ஒரு சயின்டிஸ்ட்டு மாதிரி. சயின்டிஸ்ட்டு குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கதை இது. ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, பிக் பேங் தியரி, ஒன்றுமே இல்லாததுலேருந்து உலகம் வந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உயிரை உருவாக்கியிருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உயிர், இப்படிங்கிற அனுமானத்தை வச்சு உருவாக்குனது தான் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிறது. ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ அந்த சயின்ஸ் புத்தியோடவே மொழி ஆராய்ச்சியாளர்களும் முதல்ல ஏதோ ஒரு மொழி தோன்றி இருக்கும், ஸோ அதிலிருந்து தான் எல்லாம் வந்திருக்கும், அப்போ எதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கோ அதெல்லாம் இங்கேருந்து வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் தமிழ் ஸோ அப்படி இந்தியாவில் திராவிட மொழிகள், ஆரிய மொழிகள் அப்படி வருது. ஸோ அப்போ சமஸ்கிருதத்துலேருந்து எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் மொழியாளர்களுடைய கண்டுபிடிப்பு, உண்மை வேறு. சரி, அப்போ இங்கே தமிழ்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் தமிழோட ஓரளவாவது ஒத்து போகுதுன்னா அது மலையாளம் மட்டும்தான். வேறு எதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நீங்கள் கேட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு வார்த்தை புரியாது கன்னடம். தெலுங்கு கூட கொஞ்சம் புரிய வாய்ப்பு இருக்குது, கன்னடம் புரிய வாய்ப்பே கிடையாது. அதை போய் தமிழ்லேருந்து வந்த மொழி அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்கிறார். இத்தனைக்கும் நிறைய மொழி வேறு தெரியும் அப்படின்னு வேறு பெருமை அடிச்சுக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த மொழி பார்த்தாலும் அதில் அப்படியே ஹிந்தி இருக்கும், தமிழ் உட்பட. நம்ம சொன்னாலே அவர் சொன்ன பாஷையிலே தமிழ் இருக்குது. நீங்கள் ஹிந்தி கற்றுக்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னடா இத்தனை மொழி, எல்லாமே நம்ம இவ்வளோ நாள் தமிழ் நினச்சது எல்லாமே ஹிந்தியிலேருந்து தான் வந்திருக்குதா அப்படின்னு நமக்கு தோணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் மாதிரியே மலையாளம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட எழுத்து கொஞ்சம் கூட தமிழ் மாதிரியே கிடையாது, சுத்தமாக வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஹிந்தி வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும் மலையாளத்துலேயுமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழில் மட்டும்தான் சத்தங்கள் ரொம்ப கம்மி. நம்ம பெருமை அடிச்சிக்கிறதுக்காக ழான்ற வார்த்தை எதுலேயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்குறோம். ஆனால் ஷ, ச, ஹ, ஹ, க, ப நிறைய, இங்கே எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான். காவே வச்சுட்டு நீங்கள் கன்னு சொல்லிக்கோங்க, எப்படியாவது சொல்லிக்கோங்க அப்படின்ட்டு தான் இருக்குது. இது தமிழில் மட்டும்தான் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது. ஸோ இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் படித்ததெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை அப்படின்னு காட்டுது. பட் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நமக்கு. இல்லை, எழுத்து இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன, நம்ம கரெக்டாக தானே பேசுகிறோம். ஸோ எழுத்து வடிவே இல்லாத சில மொழிகள் இருக்கு இல்லையா, ஒரு விதத்தில் தமிழ் கூட அப்படி தான் இருக்குது. ஏன்னா பெரும்பான்மையான உச்சரிப்புக்கு உண்மையிலே வார்த்தை கிடையாது. நீங்கள் ஒரு மொழி கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு ஹிந்தி கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரொனன்சியேஷன் இருக்குது இல்லையா, அதை உதாரணத்துக்கு மஷ்ஹூர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ஹிந்தியில். அப்போ மஷ்ஹூர் அப்படிங்கிறத நம்ம ப்ரொனன்சியேஷனுக்காக அப்படியே தமிழில் எழுதுனீங்கன்னா உங்களால் அதை ப்ரொனன்ஸே பண்ண முடியாது. இங்கிலீஷில் எழுதலாம், ஏன்னா இங்கிலீஷ் இந்திய மொழிகளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மொழி இல்லையா. ஆனால் அதில் கூட நீங்கள் மற்ற மொழியோடைய ப்ரொனன்சியேஷனை கற்றுக்கிறதுக்கு
வார்த்தைகள் இருக்குது போடுறதுக்கு. ஆனால் தமிழில் கிடையாது. நீங்கள் என்ன வார்த்தை வச்சு அதை போட முடியும்? சரி, இங்கிலீஷை கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கால் பிளேடர்னு இருக்குது. இதை நீங்கள் எப்படி தமிழ் எழுதுவீங்க? கால் பிளேடர் அது பார்த்திங்கன்னா கால் பிளேட்டர் அப்படின்னு தான் படிப்போம். இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒரு பிரிவினை பண்ணி தான் அரசியல் பண்ண முடியும். அதுக்காக மொழியை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம சயின்டிஸ்டோடு ஒப்பிட்டோம் இல்லையா, மொழி ஆராய்ச்சியாளர்களை. ஸோ அதில் ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா. ஸோ அதை சும்மா ஸ்லைட்டாக தொட்டு பார்க்கலாம். ஒரிஜினலாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி எதுவும் வெடித்து சிதறலாம் கிடையாது. இந்த பூமி எப்பயுமே தான் இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக இருக்குதுன்னா இவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க, இது திடீர்னு தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் அது பற்றி மில்லியன் வருஷம் பில்லியன் வருஷம் போனாலும் போய்கிட்டே தான் இருக்குது. சரி, பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடின்னு போடு அப்படின்ற ஒரு அனுமானத்தை வச்சு தான் ஓடிட்டு இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இந்த பூமி எப்போவுமே இருக்குது. நீங்கள் கீதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இருக்கும், அர்ஜுனா நீயும் நானும் எப்பொழுதுமே இருக்கிறோம், ஆத்மாவுக்கு அழிவற்றது, என்ன உனக்கு முன்ஜென்மம் பற்றி தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன்றார். ஸோ இந்த பிக் பேங் தியரிலாம் எதன் ஆதாரத்தில் திரும்ப வந்தது? கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஆதாரத்தில் வந்தது. ஏன்னா அவங்களுக்கு தான் கடவுள் ஜூம் மந்திரகாலை பார்த்து டமால் பூமி உண்டாக அப்படின்னோடனே உண்டாயிடுச்சு, வானம் உண்டாயிடுச்சு, அப்படியே கடல் தண்ணி உண்டாக வந்துடுச்சு, அப்புறம் அதை அப்படியே பிரித்தார், இப்படின்றதுனால அவங்களுக்கு இல்லாத ஒன்று உண்டாயிடுச்சுன்றது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க அப்படி தான் வளர்ந்துருக்குறாங்க. ஸோ அதை வைத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் கடவுள் நேரடியாக கொடுக்குற ஞானம், ஏன்னா கடவுளை விட புத்திசாலி எவனும் கிடையாது, கடவுளுக்கு தான் உண்மை தெரியும். ஸோ அவர் சொல்கிறார், இந்த பூமி எப்போவுமே இருக்குது, நீங்களும் எப்போவுமே இருக்கிறீங்க, இந்த பூமியில் மனிதர்கள் எப்போவுமே இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் மட்டும் இல்லை, இவங்க சொல்கிறாங்களே ஒரு செல்லிருந்து இந்த செல் வந்து அது எல்லாமே எப்போவுமே இருக்குது. அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது, வேறு ஒரு உயிரினம் வருது, அதிலிருந்து வேறு ஒரு உயிரினம் வருது அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய கற்பனை மட்டுமே. ஆனால் ஒன்று நடக்குது, அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படியே விரிஞ்சிக்கிட்டே இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்குது. இதை விட 50 வருஷம் கழிச்சு இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ 50 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் சுருங்கி இருக்கும், இன்னும் பின்னாடி போனால் சுருங்கி இருக்கும், இன்னும் இப்படியே போயிட்டு இருந்தால் கடைசியில் ஒரு புள்ளியாக இருக்கும். அப்புறம் அது வெடித்து சிதறி தான் இது வந்திருக்குது, அதனால தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் இதை சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம், மேலே நடக்கிற விஷயம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இவங்க சும்மா வழிபோக்கனாக பார்த்துட்டு கெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பூமியில் அப்படி தான் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, பூமி அப்படியே பெருசாகுது அப்படி சொல்லலை, பூமியில் உள்ள மனிதர்கள் அவர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா, மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஆனால் அப்போ இது கூட அப்படியே அதிகரிச்சுட்டே இருக்குதுன்னா, அப்போ ஒரு காலத்தில் போகும்போது கம்மியாக இருப்பான், அப்போ ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிறதுலையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அதிகரிச்சுட்டே போகிறது அதிகம்தான், சரி உண்மைதான். ஆனால் ஒருத்தர்லேருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வரல, அல்லது 2 பேரில் இருந்தும் வரல இல்லையா. கிறிஸ்தவ மதத்தில் ஆதாம் ஏவாள் அப்படின்னு வருவாங்களே, அப்படியும் கிடையாது. கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர்னால் சராசரியாக சொல்லணுன்னா 9 லட்சம் பேர் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அந்த 9 லட்சம் பேர் எங்கே இருப்பாங்கன்னா, டெல்லி சார்ந்த இடங்களில், அந்த யமுனை நதி கரையோரம், டெல்லியில் யமுனை நதி கரையோரமாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க, 9 லட்சம் பேர். ஆரம்பத்தில், அது ஆரம்பம்னு கூட சொல்ல முடியாது, இப்போதைக்கு ஆரம்பம்னு புரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, அதைத்தான் எல்லா மதமும் சொர்க்கம்னு சொல்கிற இடம். எல்லோரும் சொர்க்கம் எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சாங்களே, இதே பாரத பூமி தான் இருந்துச்சு. ஏன் டெல்லியில் மட்டும் இருந்தாங்க? இன்னைய வரைக்கும் டெல்லி தான் கேபிட்டலாக இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு காரணம், அது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது ஒரு காலத்தில், இப்போவுமே. பட் ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
அது மட்டும்தான் பூமி, அதாவது கடல் மட்டத்திற்கு மேலே இருந்தது. வேறு எல்லாமே கடல் மட்டத்திற்கு கீழே தான் இருக்கும். அங்கே மட்டும்தான் மனிதர்கள் இருந்தார்கள் 5000 வருஷம் முன்னாடி. அதுதான் சொர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த 9 லட்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனவிருத்தி ஆகி 2500 வருடம், அதாவது 5000 வருடம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி 2500 வருடமாக பார்த்திங்கன்னா மக்கள் தொகை 33 கோடி அதிகரிச்சிருக்குது 9 லட்சத்துலேருந்து. இது எல்லாமே சொர்க்கம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது. அங்கே இப்போ நடக்கிற அரசியல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. ஏன் தெரியுமா? இருந்ததே ஒரே மொழி தான். அது என்ன மொழி தெரியுமா? கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. ஹிந்தி மட்டும்தான் இருந்துச்சு நமக்கு. ஏன்னா நம்ம ஒரு கணக்கில் இருப்போம், என்ன ஹிந்தி இப்போ தானே வந்திருக்கு, அது எப்படி அப்படின்லாம் தோணும். சரி, ஹிந்தி மட்டும்தான் இருந்தது. அடுத்தது அது எப்படி ஹிந்தி மட்டும் இருந்ததுன்றதை நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூமி நரகமாக மாறுது. அப்படின்னா என்ன? பாவம் செய்யக்கூடிய இடமா மாறுது, வேறு ஒன்றும் கிடையாது. சொர்க்கத்தை விட்டு, அதாவது பைபிள் படி இந்த விஷயம் பைபிளில் இருக்கும், ஆனால் அது 2 பேருக்கு விஷயமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த 33 கோடி தேவதைகளுடைய கதை அங்கே சும்மா ஆதாம் ஏவாளுடைய கதையாக காட்டிட்டாங்க, முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதுனால. இப்போ சொர்க்கத்தை விட்டு கடவுள் துரத்திடுறாரு இல்லையா கனி சாப்பிட்ட பிறகு. அதுக்கப்புறம் ஆதாமுக்கு பிறந்த பையன் கொலை பண்ணுவான் இன்னொரு பையனை, அதாவது தன் சகோதரனே கொலை பண்ணிடுறான். அப்போ என்னென்னா பாவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான். ஆனால் எடுத்தோடனே அப்படிலாம் கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, அதில் அப்படி காட்டுறாங்க. இங்கே பாவம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அது பாவம் அப்படின்னா, இதெல்லாம் கூட பாவமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி பாவம் தான். காமம், கற்பழிப்பு கிடையாது, கள்ளத்தொடர்பு கிடையாது, விபச்சாரம் கிடையாது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அங்கீகரித்த கணவன் மனைவிக்கு இடையிலான காமம். அதுவும் எப்படி காமம்னு கூட சொல்ல முடியாது, காதல் அது கூட சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த பொண்ணு அழகாக இருக்கிறாள் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா, அந்த மாதிரி எண்ணம் தான் வரும். அதான் காமம், முதல் காமம், அதுதான் முதல் பாவம். அப்போ சொர்க்கமாக இருக்கும்போது காமம் இல்லையா, குழந்தைய பிறக்கலையா அப்படின்னா அங்கே திருமணமாகும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், அவங்களுக்கு குழந்தையும் பிறக்கும், ஆனால் காமத்தினால் கிடையாது. இது நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு, நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. அது எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாள். அது எப்படி ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அதுதான் எண்ணங்களின் சக்தி. மனிதனுடைய புத்தி அல்லது அவனுடைய மனம் அவ்வளவு தூய்மையாக இருக்கிறனால கண்ட எண்ணம்லாம் உருவாக்க மாட்டோம். மணிரத்னம் படம் மாதிரி தான் இல்லையா, ரொம்ப ஷார்ட்டாக பேசுவாங்களே. இப்போ கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பொன்னியின் செல்வன் பார்த்தா. பட் அதுக்கு முன்னாடி அந்த தளபதி மெயின் இல்லையா, தளபதி அஞ்சலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தான் நமக்கு இப்போ அது பிடிச்சிருக்குது அந்த குணம். ஏன்னா அப்படித்தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அளவுக்கு அதிகமாக பேசுகிறதவங்க கூட விடுங்க, எண்ணங்களே இருக்காது. அந்த அளவுக்குலாம் தேவையற்ற எண்ணங்கள் இருக்காது. எப்போவுமே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் இயல்பாகவே. ஏன் மற்ற எண்ணங்கள் வரல தெரியுமா? அவங்க முதல்ல தங்களே உடம்புனே நினைக்க மாட்டாங்க. இந்த உடம்பு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ், அப்போ நான் யார்? உயிர், ஆத்மா. உயிரைத்தான் ஆத்மான்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க, அது மறுபடியும் தமிழ் ஆன்மான்னு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த ஆத்மா அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் பொட்டு வைக்கிற யாருக்கும் அது தெரியாது. ஸோ இதெல்லாம் இப்போ இறைவன் சொல்லும்போது தான் தெரியுது, அங்கே ஆத்மா இருக்குது, அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் செய்து. சொர்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பெரிய சொர்க்கமாச்சே கேட்கணுமா? ஆனாலும் யாருடைய அழகிலும் யாரும் மயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்வை அவ்வளவு நாகரிகமாக இருக்கும்.
மனைவியை பார்த்து கூட மயங்க மாட்டாங்க, சலனமாக பார்க்கக்கூட மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் பைபிளில் குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்திற்கு போக முடியாதுன்னு இயேசு சொல்லியிருப்பார். ஸோ அப்படி இருந்ததுனால தான் இந்த 33 கோடி தேவதைகளுக்கு நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். சும்மா கிடையாது. கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக அவங்க இருந்தாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுறாங்க. காரணம் உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. ஆத்மான்னு நினைக்கும் போது சதா ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும். ஸோ வெளியில் சார்ந்து இல்லை ஆனந்தம், தாங்களே ஆனந்தத்தின் சொரூபமாக இருக்கிறாங்க. எப்போ உடல் நினைக்கிறாங்களோ அப்போ அந்த ஆனந்தம் கட் ஆகுது. அப்போ தான் வெளி உலகத்தில் மயங்குறாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் மூலமாக குழந்தை பிறக்கிறதெல்லாம் கட் ஆகுது. ஆக்சுவலாக குழந்தை மட்டும் இல்லை, எல்லாமே எண்ணத்தினால அவங்களால பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, எப்படா இந்த ராஜராஜன் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருப்பார், இப்போ வரைக்கும் எந்த டெக்னாலஜியும் அப்படி இல்லையே அப்படி. அப்போ என்ன ப்ரூவ் ஆகுது? 1000 வருடங்களுக்கு முன்பு மனிதன் இதை விட புத்திசாலியாக இருந்தான்னு தான் ப்ரூவ் ஆகுது. வர வர அவன் முட்டாளாகிட்டு வரான் அப்படிங்கிறது தான் ப்ரூவ் ஆகுது. சரி, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் எந்த மதமும் இருக்காது. மதம் இருந்தால் தானே சண்டைப்படும். அங்கே எந்த சண்டையும் நடக்காது. காரணம், மதம் கிடையாது, பல மொழி கிடையாது, ஒரே மொழி தான், ஒரே வழி தான், ஒரே ராஜ்யம்தான். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா இன்னை வரைக்கும் பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த மதத்துலையும் சொர்க்கவாசல் திறப்பு விழான்னு ஒரு பண்டிகையே கிடையாது. சொர்க்கத்தை முதல்ல திறந்தால் உள்ள ஆட்சி செய்கிறவர் நம்ம லக்ஷ்மி நாராயணன். ராஜ்யம் அது. என்ன மொழி தெரியுமா? ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். அந்த தர்மத்துக்கு, அதாவது அந்த மதத்துக்கு பேர், அங்கே அந்த மதம்னு ஒன்று அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்னொரு மதம் வந்தால் தான் இவங்களுக்கு பேர் வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், அதோடைய பேர் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அது நரகமான பிறகு ஹிந்துன்னு ஆயிடுச்சு. அதாவது காமத்தில் விழுந்த பிறகு தன்னை தேவதைன்னு சொல்லிக்க கூச்சப்பட்டுக்கிட்டு இப்போ கரிமீன் சாப்பிட்றான்னு ஐயருன்னு சொல்லுவான்னா, அப்படி சொல்கிறான்னா அவனுக்கு ஐயரு அப்படின்னா என்னென்னு அவனுக்கு புரியலன்னு அர்த்தம். உண்மையிலே அதிலேருந்து அவன் வெளியேறிட்டான் தான் அர்த்தம். சரி, அப்படி அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ பரிசுத்தமான தேவதை கொஞ்சம் கொஞ்சமாக காமத்தில் விழறாங்க, நரகத்தில் வந்துன்றதான் கோயில் கோபுரத்தில் மேலே அற்புதமான சிலைகள், கீழே வர வர ஆபாச சிலைகள் இருக்கிறதாக காட்டப்பட்டிருக்குது. அது பாரதத்தின் வரலாறு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தின் மனித இனத்தின் வரலாறு அது. ஆனால் எல்லாமே அது பாரதத்தை பொறுத்தே இருக்குது. மகாபாரதம்னு சொல்கிறாங்க. மகாபாரத யுத்தம் உலக அழிவுக்கான யுத்தம். ஆனால் பாரதத்தை வச்சு தான் அது நடக்குது. பாரதத்தை அடைவதற்காக நடக்கிற யுத்தம் கரெக்டாக சொல்லணுன்னா. ஏன்னா இப்போ எல்லா மதமுமே சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் உலகம் அழிய போகுதுன்னு தெரியும். உலகம் அழிகிறதே இதே பூமி சொர்க்கமாக மாறுவதற்காகத்தான். அதுக்காக தான் 3ஆம் உலகப் போருக்கு எல்லாம் பயங்கர தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு கூட நமக்கு டவுட்டாக இருக்குது இல்லையா? ஆரம்பித்த எந்த சண்டையும் நின்ன மாதிரியே தெரில. இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. புதுசாக வெவ்வேறு நாட்டில் சண்டை பற்றிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அது அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் அப்போ கண்டிப்பாக அணுகுண்டு போட்டுருவாங்க. இயற்கை சீற்றமும் வரும். ஸோ இதெல்லாம் உலக அழிவுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் கடைசின்னு ஒரு வருடம் உலகமே கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த கடவுளே இந்த பூமிக்கு வரார். ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான் பேர் வைத்து அவர் வாய் வழியாக ஞானத்தை சொல்கிறார். யார் அந்த கடவுள்? அவர் தான் சிவபெருமான். செம்பநிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகி நாம் எல்லோருமே அங்கேருந்து தான் வந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். இப்போ எல்லாம் வந்த பிறகு திரும்ப வீட்டுக்கு போகணும், பரந்தாம வீட்டுக்கு. அதுதான் ஆத்மாவுடைய வீடு. அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். எப்படி அழைச்சிட்டு போவார்? அவருக்கே உடம்பு கிடையாது. அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை. ஸ்ட்ரைட்டாக ஒரு வயோதிகர் உடலில் பேசுகிறார், சொல்கிறார், இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், உடம்போடு போக முடியாது, உடம்போடு நீங்கள் வரவும் இல்லை, வெறும் ஆத்மா தான் மேலே வந்துச்சு, இப்போ போகணும், அதுக்காக உங்களை ஆத்மானு உணருங்கன்ற. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபெருமான். அவரை தான் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான்.
ஸோ அவரே இறுதியில் வருவார்ன்ற விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியல. அதுக்குள்ளே மதங்கள் உருவாயிடுச்சு. மதங்கள் எல்லாமே நரகத்தில் தான் உருவாகுது. எல்லா மதமுமே கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னார்னு போட்டிருக்கோம். கடவுள் சொன்னார், கடவுள் சொன்ன விஷயமும் அதில் இருக்குது. ஆனால் கடவுள் சொன்ன விஷயத்தை விட மனித விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் எல்லா மதத்துலையுமே, எக்ஸப்ஷனே கிடையாது. ஸோ இப்போ கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா? இந்த ஞானத்தை யார் திரும்ப எடுப்பாங்க? சொர்க்கத்தில் இருந்தவர்கள். இன்றைக்கி 1000 கோடி மக்கள் தொகை, அங்கே 33 கோடி தான். அந்த 33 கோடியுமே எல்லாரும் பக்காவாக கேட்க மாட்டாங்க. ஒரு 16,108 பேர் தான் கேட்பாங்க. மற்றவர்கள்லாம் கொஞ்சம் எடுப்பாங்க, கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். என்ன இந்த ஞானம்னா, உங்களை ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைவு பண்ண பண்ண நான் உடல்ன்ற உணர்வு முற்றிலும் போயிடும். அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை எல்லாம் வெல்ல முடியும். அப்படி வென்றீர்கள் என்றால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு வர முடியும். அதுவும் உலகம் அழியும்போது எல்லா ஆத்மா மேலே போயிடும். வென்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. 100% வென்றவர்கள் ஆரம்பத்திலே வந்து லக்ஷ்மி நாராயணனாக அல்லது அவங்க ராஜ்யத்தில் வருபவர்களாக இருப்பாங்க. மற்றவர்கள் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஆனால் ஒன்ஸு வந்தாங்கன்னா திரும்பியெல்லாம் போக முடியாது. மறுஜன்மம் எடுத்து 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 5,000 வருட இறுதியில் தான் போக முடியும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதனால தான் மக்கள் தொகை ஏறிட்டு இருக்குது. என்ன தலைகீழே நின்னாலும் குடும்ப கட்டுப்பாடு அது இதுன்னு பண்ணி பார்க்குறாங்க. மேலே இருக்கிற ஆத்மா கீழே வந்து தானே ஆகணும். நீங்கள் பெற்றுக்கலன்னா வேறு எங்கேயாவது போய் பெற்றுக்க போகிறாங்க. மொத்தத்தில் மக்கள் தொகை அதிகமாகிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ இப்போ மொத்தமாக காலியாக போகுது. ஆனாலும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சுத்தமாக காலி ஆகிடாது. ஸோ அதில் நிறைய ரகசியம் இருக்குது. ஏன்னா இந்த ஞானம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக கொடுக்குறாங்க. சொர்க்கத்தில் காமத்தில் பிறக்க மாட்டாங்க. இப்போ எல்லோரும் காமத்தில் தான் பிறந்துட்டுருக்குறாங்க. அப்போ இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் 1936 இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். 90 வருஷம் முடிய போகுது, இன்னும் 10 வருஷம்தான் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி எடுத்தவர்கள் எல்லாம் இப்போ உயிரோடவும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க பிறந்திருப்பாங்க. அவங்கள அட்வான்ஸ் பார்ட்டின்னுவோம். அவங்க காமத்தின் மூலமாக தான் பிறவி எடுப்பாங்க. பட் இந்த ஞானத்தை எடுத்து ஓரளவுக்கு தூய்மையாக இருந்ததுனால தூய்மையாகவே அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பிறக்கிறவங்க தான் காமம் இல்லாமல் பிறப்பார்கள். ஸோ இது கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க. நம்ம சொன்ன மாதிரி 9 லட்சம் பேர் சொர்க்கத்தின் முதல் நாள். அது எதை வச்சு முதல் நாள்னு சொல்கிறோம்? ஏன்னா இது ஒரு காலச்சக்கரம். அதான் நான் சொன்னேன், இது வந்து முதல்னு கூட சொல்ல முடியாதுன்ட்டு. இது சக்கரம். ஆனால் 5000 வருஷத்துக்கு ஒரு முறை உலகம் அழிந்து சொர்க்கமாக புதுப்பிக்கப்படுது. ஸோ அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? டெல்லியில் இருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும். அல்லது மொத்தமாக அழியலாம். எப்படி அழியுதுன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் டெல்லி சார்ந்த இடத்துல மட்டும் இருக்கிறாங்கன்னா இயல்பாகவே டெல்லியில் என்ன பேசுவாங்க? ஹிந்தி தான் பேசுவாங்க. இப்போ இதோடைய கண்டினியூஷன் தான் அப்படியே தொடரும். அப்போ ஹிந்தி பேசுகிறவங்க மட்டுமே உயிரோடு இருக்கும்பொழுது அங்கேருந்து தான் அவங்களுக்கு தான் குழந்தை பிறந்து வருது. மற்ற எல்லா இடமும் அழியும் போது நேச்சுரலாகவே அங்கே என்ன மொழி இருக்கும்? ஹிந்தி தான் இருக்கும். 2500 வருஷம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் அப்படி உள்வாங்க பூமியெல்லாம் வெளில வருது. அப்படி வெளியில் வர வர மக்களும் இடம்பெயர்ந்து வரும். இது எல்லாமே 2500 வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் டெல்லியிலே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வருது. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இவ்வளோ பெரிய பாரதம்லாம் கிடையாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எட்ட வருவாங்க இல்லையா? ஆனால் பைபிளில் எப்படி போட்டிருக்கோன்னா, மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக திடீர்னு நான் எல்லா மனிதர்களும் வெவ்வேறு பாஷை அவங்க வாயில் போட்டேன். அதாவது சாத்தானா இல்லை கடவுளே போட்டாருன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அடிச்சுக்கிறாங்க மொழியை வச்சு. இப்போ அடிச்சுக்கிறது அங்கே சிம்பாலிக்காக அப்படி சொல்லிட்டாங்க. மற்றபடி அப்படி ஒரு செகண்ட்லலாம் அப்படி திடீர்னு வேறு மொழி பேச மாட்டாங்க. ஸோ அப்போ எப்படி இந்த மொழியெல்லாம் தோன்றியது அப்படிங்கிறத வந்து கடவுள் சொல்லலை. ஏன்னா கடவுள் நமக்கு முக்கியமாக எது தேவை? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் நம்ம அனைத்தையும் இழந்துட்டோம். அந்த மயக்கத்தில் விழுந்து இப்போ அதையெல்லாம் வெல்லணும். மீண்டும் ஆத்ம உணர்வுக்குவா, இதை தான் சொல்கிறார். மற்றதெல்லாம் சும்மா அங்கங்கே ஸ்லைட்டாக டச் பண்ணுவார். அதுக்குள்ளே நீங்கள் டீப்பாக போக தேவையில்லைன்னு சொல்லுவார். ஸோ அப்படி சொன்ன விஷயம் இந்த மொழியை பற்றி என்ன அப்படின்னா, அந்தந்த ராஜாக்கள் வரும்பொழுது அந்தந்த ராஜாக்களுடைய மொழியே அங்கு நடக்கும் அப்படின்னு இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக நிறையா முரளி வந்துக்கிட்டே இருக்குது. மேபி போக போக வேறு ஏதாவது சொல்லலாம்.
சொன்னாலும் நான் வீடியோவில் போடுறேன். ஸோ இவ்வளோ தான் கடவுள் சொல்லியிருக்கார். இப்போ எப்படி, ஏன்னா கன்ஃபார்மாக தெரியும் ஆரம்பத்தில் ஹிந்தி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கடவுள் சொல்லியிருக்கிறார். வேறு எந்த மொழியும் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே மனிதர்கள் கிடையாது. அப்போ அங்கங்கே குட்டி குட்டி தீவா வேணால் இருக்கும், அது நம்ம பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்கும். மற்றபடி எந்த மனிதர்களும் இருக்க மாட்டாங்க, அதில் டவுட்டே கிடையாது. மற்றபடி சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும், இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்முடைய குணம் மாறும்போது விலங்குகளுடைய குணமும் மாறிடும். அங்கே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இயற்கை. இப்போ இருக்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு ஒரு வருஷத்து மழை ஒரே நாளில் பெய்யுறது, கடுமையான வெயில், கடுமையான குளிர், இயற்கை சீற்றம் எதுவுமே இருக்காது. சதா காலமும் வசந்த காலம்தான். அப்படி தான் இருக்கும் சொர்க்கம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க வேறு மொழி பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா சில படங்களில் காட்டுவாங்க, இந்த டார்சன் இந்த மாதிரி படங்களில் பார்த்திங்கன்னா அது மனித கற்பனையாக இருந்தாலும் மேபி அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கலாம். அது என்னென்னா, ஃப்ளைட்டில் போவாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது, அங்கே குழந்தைங்க மட்டும் பிழைக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பிழைக்குது எங்கேயோ, இன்னொரு இடத்துல ஒரு பையன் பிழைக்கிறான். அப்புறம் இவங்க பெருசாகி வளர்ந்து அவங்க லவ் பண்ணுறாங்க. அது அந்த டார்சன் அது ஒரு ஊம பாஷை தான் பேசிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி இருக்குது இல்லையா? ஆனால் இது எப்படி வேறு மொழி வரும்? ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதாவது எல்லோரும் வாழற இடத்துல தான் மக்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்த விட்டு வெளில போகிறாங்க. மேபி அங்கே பிரச்சனை பண்ணி ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுன்னு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது பேராசையின் காரணமாக வெளியில் போயிருக்கலாம். இந்த மாதிரி வந்து அப்படியே இடம்பெயர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எப்படி வேறு மொழி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் அந்த மொழியில் இருந்து தான் வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நார்த் இந்தியாவில் நிறைய மொழிகளுக்கு வார்த்தை அப்படியே ஹிந்தி வார்த்தையே தான் இருக்கும். அந்த எழுத்து அதே ஹிந்தி எழுத்தையே தான் வச்சு பண்ணுறாங்க. அது எப்படின்றது ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஸ்டேட்டெலாம் கேட்கும்பொழுது, இப்போ உதாரணத்துக்கு மராத்தி, பெங்காலி இவங்கெல்லாம் கேட்கும்பொழுது எங்கள் மொழி பேச தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி ரொம்ப ஈஸி, ஏன்னா சேமாக தான் இருக்கும், இது இந்த மொழி பேசுகிறவங்களுக்கு தான் புரியணுவாங்க. ஆனால் நம்ம தனியாக மராத்தியை கேட்கும்போது அப்படி ஒன்றுமே புரிகிற மாதிரி தெரியல. பெங்காலி கேட்டாலும் புரிகிற மாதிரி தெரியல. பட் அவங்களுக்கு அது தெரியுது. அது எப்படின்னு ஆக்சுவலாக ஹிந்தியே நமக்கு வேகமாக பேசினா புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அது நமக்கு தெரியாது தான். பட் அங்கே பெரும்பான்மையான மொழிகள் ஹிந்தி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஹிந்தி படிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ கிராமர் பார்த்தா தமிழே ஹிந்தியோடைய கிராமரே தான் இருக்கும். இப்போ இங்கிலீஷோடைய கிராமர்லாம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹிந்தியிலேருந்து எப்படி மற்ற மொழிகள்லாம் வந்தது, தமிழ் வந்தது, தெலுங்கு வந்துச்சு, கன்னடா வந்துச்சு, அண்ணாண்ட சிங்களம் வந்தது, இதுவே நமக்கு குழப்பமாக இருக்குதுன்னா இங்கிலீஷு சுத்தமாக சம்மந்தம் இல்லாமல் இருக்குல்ல, அது எப்படி வந்தது, கிரேக்க மொழி எப்படி வந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறது என்னென்னா, அந்த ராஜாவுடைய மொழி எதுவோ அது அந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். ஸோ அது எப்படி வந்திருக்கோன்றதை நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியல உண்மையிலே. ஆனால் ஒரு மொழியிலேருந்து எடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தப்பாக பேசி வேறு மொழி வந்துச்சுன்னு இவங்க ஒரு தியரி வச்சுருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக அது கிடையாது. அப்படியெல்லாம் ஒருத்தர் எழுத்தெல்லாம் உருவாக்கிட முடியாது. ஒரு மொழிக்கான எழுத்தையே உருவாக்கிட முடியுமா என்ன? ஸோ தந்தை பெரியார் பண்ணார் இல்லையா, இந்த நை இந்த மாதிரி சில வார்த்தைகள் கூட்டெழுத்து. ஆக்சுவலாக தமிழில் ஹிந்தியில் தான் கூட்டெழுத்து இருக்கும், அதே மாதிரி தான் தமிழ்லேயும் இருந்துச்சு. ஸோ அதை மறைக்கணுன்றதுக்காகவே பண்ணாரோ என்னவோ தெரியல. பெரியார் கூட்டெழுத்து இருக்கக்கூடாதுன்னு தனித்தனியாக பிரித்து பண்ணார். சின்ன மாற்றம்தான், மிஞ்சி போனால் மனுஷனால் அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர ஒரு மொழியே புதுசாலாம் உருவாக்க முடியாது. ஸோ இதில் என்னென்னா, தமிழை தவிர நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மொழியிலையுமே இந்த க க க 4 க வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா மொழியிலையுமே இருக்குது. அப்படி இருக்கிற மொழியை பார்த்து தமிழ்லேருந்து தான் அது வந்துச்சுன்னு சொன்னால் அவன் கடுப்பாக ஆவானா மாட்டானா? அதனால தான் கர்நாடகாக்காரங்க கடுப்பாக வருது. ஆக்சுவலாக தமிழுக்கும் மலையாளத்துக்கும் மட்டும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்குது. ஆனால் அங்கேயே காலம் 4 க இருக்குது, இங்கே தான் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், கன்னடா தெலுங்கு எழுத்தே ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம மற்ற சேனல் வீடியோவுக்கு அந்த டைட்டில்லாம் பார்க்கும்போது ஒரே குழப்பமாக இருக்கும். இன்னும் அதாவது ஒரே இதை கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு
கன்னடாவுக்கு அதே டைட்டிலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதே டைட்டிலை தெலுங்கு போடும்போது பார்த்திங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது, ஒரே மாதிரியே இருக்கும் எழுத்து. ஸோ கன்னடாலேருந்து தெலுங்கு வந்துச்சுன்னு சொன்னாலோ இல்லை தெலுங்குலேருந்து கன்னடா வந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. சம்மந்தமே கிடையாது தமிழ். ஸோ இதை வச்சுட்டு இங்கேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. வேணால் அது தெரியாது, எந்த மொழியும் தெரியாதவன் சொல்லிக்கலாம் தமிழ் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, தமிழ்லேருந்து தான் இங்கிலீஷே வந்துச்சு அப்படிலாம் கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. சொல்லி கிணத்து தவலை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ தமிழ் உயர்ந்த மொழின்னு தமிழர்கள் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, தமிழர்களுக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது. இந்தியாவின் தேசிய மொழியாகிய ஹிந்தியே தெரியாது. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பெருமை இருக்குது இல்லையா. நம்ம தாய்மொழியே தெரியாமல் இருக்கிறவங்க நாம தான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.